அழகாக நான் ஒரு விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து ஆல் டிவர்சிங் வேல் ஹோம் கமிங் சொல்லக்கூடிய சீரிஸோடைய எபிசோட் 11 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு போய் சேர்ந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் வந்து கூட இருக்க விளக்கு நாள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக வழக்கம் போல இந்த எபிசோட் பிரமாதமாக இருக்க போது முடிஞ்சலுக்கு யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக போகிறீங்க. அடுத்த வீடியோ தான் இந்த சீரிஸோடைய ஃபைனல் எபிசோட். அதுக்கும் முடிஞ்சலுக்கு பார்த்து சப்போர்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளுடைய ஃபர்ஸ்ட் சேனல் மட்டும் இல்லாமல் இந்த சேனல்லையும் கிட்டத்தட்ட இன்னும் நிறைய சீரிஸ்லாம் வரப்போகுது. அப்படி வரக்கூடிய ஆன்கோயிங் சீரிஸ் எல்லாத்துக்குமே முடிஞ்சலுக்கு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. நானும் என்னுடைய பேச கொடுத்து பண்ணி போடுறேன். நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா மட்டும் போதுங்க, அதுவே எனக்கு போதும். முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. என்னால முடிஞ்ச பேச கொடுத்து பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிங்களாமே கமெண்ட்ல வேல் இமேஜ் போடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. சரிங்க, நம்ம கதை போலாமா? இப்போ சொந்த பண்டையும் பத்தலாம் பால் எவன் எக்கடி கட்டினா போட்டோம், எல்லாரும் அட்டின்னு மாட்டோம். கடைசியில் நான் தானே ஜெயிக்க போறேன்னு சொல்லிட்டு நிம்மதியாக ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான். ஆனால் அதுக்கப்புறம் மேட்சோடைய ரிசல்ட்டை சொல்ல யார் யார் மிச்சம் மீதி இருக்காங்க, யார் யார் கூட யார் யார் அலைன்ஸ் வச்சிருக்காங்கிற விஷயத்த வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் அவன் படுத்து இருக்கும் போது அவனுக்கு பக்கத்தில் பார்த்தான் ஏதோ மரம் அசைகிற சவுண்டு கேட்டுட்டு இவனும் பதறான். என்னன்னு பார்த்தா அதுக்கப்புறம் திருச்சி ஓடி விடுறான். யாரே எவ்வளோச்சும் காப்பாத்துங்களா, இந்த சொட்ட மாடியை காப்பாத்துங்களான்னு சொல்லிட்டு அவனை கத்திட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துக்கு இந்த பேராசைட்டை உடம்புல வச்சுட்டு இருக்கிற அந்த ஓல்டு ஆளும் வந்திருக்கான். பார்த்ததுக்கு அவனுடைய சீக்கிரட் பிளானை சேர்ந்த இன்னொரு கூட்டாளி அந்த இடத்துக்கு வரேன். இது சாப்பிட்றதுக்கான நேரம். அதுக்கப்புறம் இவங்களுக்கு லீடர் மாதிரி இருக்கிற ஒருத்தனும் எல்லாரும் இங்க இடத்துக்கு வந்துட்டாங்களா? ஆட நம்ம ஆளுங்கள்ல மேஜி இன்னமும் விளையாடிட்டு இருக்கா போல. சரி, உடனடியாக அந்த பிளேஸ்ல இருக்க எல்லாரையும் கிளியர் பண்ணுங்க அப்படின்னு அவன் சொல்ல எல்லாருமே ஒரே கிளான சேர்ந்த ஆளுங்க. அதுக்கப்புறம் அந்த லேடியும் பார்த்தா நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிட்டு இருக்க. ஹீரோ ஏடி இது பட்டா தொடிக்கிற காலம் கிடையாது, தீபாவளி இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் தடுத்துட்டு அசால்ட்டா அவள் அடிக்கிறதுக்காக சம வேகமாக போயிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் இந்த ஓல்டு மேன் கிட்ட சோமுங்சனும் தன்னுடைய 2 ஃபாக்ஸையும் அனுப்புற அட்டாக் பண்ண. இருந்தாலுமே அந்த கிழமை அசால்ட் அடிக்க இன்னொரு பக்கம் நம்ம பாண்டா பாய்ப்புலையும் போயிட்டு பொம்புடி அடித்து போறான். அவனை பார்த்தா அதுக்கப்புறம் அந்த பேரசைட்டை வச்சு கொத்தி எடுக்கிறான். உனக்கு ஒன்றாவலையே கேவலப்படாத, பொறுமையா கொள்ளுவேன். உனக்கு என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு பாண்டாவை காப்பாத்துக்காக இவ்வளவு அவளை நோக்கி வந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவனுடைய பேரசைட்டை பயன்படுத்தி இவனும் வெள்ளத்தை நம்ம சிரிச்சுட்டு அவரே ஒரு அட்டாக் பண்ண இவன் உடம்புல மிகப்பெரிய காயம் ஏற்படுத்து. அவ சுயநன இழக்க பாண்டா ஒரு பக்கம் ரொம்ப கோபத்துல வரான். ஷோமங்சனும் இந்த பக்கம் செங்கும் பார்த்தா போராடிட்டு இருக்கேன். மேல இருந்து இந்த பயவலையும் பாக்குறான். ஏன்பா அந்த கிழமை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பான் போலியே. சரிவா நம்ம தடுத்து விட்டு கிளம்புவோம் மகனே. என்னப்பா சொல்றேன், இந்த இடத்த விட்டு போலான்ற, எனக்கு இன்னமும் ஃபைட் பண்ண ஆசையா இருக்கு. பைத்தியக்கார மாதிரி பேசாதரா. அந்த கிழவனுடைய ஸ்ட்ரென்த் பார்த்தல, ஆனா நீ அவனோட சக்தி வாய்ந்தவன் தான். பட் இப்போதைக்கு உனக்குள்ள இருக்கிற அந்த எனர்ஜி ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால வேணாம், பின்னாடி நமக்கு யூஸ் ஆகும். நம்மளுடைய வேலை இந்த இடத்துல ஜெயிக்கிறதுக்கு தான் வந்திருக்கும் இந்த மேட்ச்ல. அதனால மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுலாம் வேணாம். முக்கியமா மறந்துட்டியா இதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு. அதுக்கப்புறம் பார்த்து வீட்டுக்குள்ள தண்டமா உட்காந்துதான் கதை புக்கெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அதாவது வெட்டியா வாழ்க்கையை கழிச்சிட்டு இருக்கான். மகனே உனக்கு ஒரு நல்ல நியூஸோட வந்திருக்கேன். உனக்கான ஒரு அப்ளிகேஷன் வாங்கிட்டேன்டா. இன்னும் அடுத்த 3 மாசத்துக்குள்ள உனக்கான ஒரு வேற லெவலான மேட்ச் இருக்கு. அந்த இடத்துல அந்த ஒரு போட்டியில நீ கலந்துக்கனே ஆகணும். அந்த டாப் சீக்ரெட் பிளானோட அசஸ்மெண்ட் காம்படிஷன் நடக்க போகுது. அதுல டாப்ல நம்மளும் ஒருத்தங்க தான். மறந்துட்டியா? ஏன்னா நீ தான் இந்த கிளானுக்கு அடுத்த லீடர் ஆகணும். ஓகே ஆம்பா, எத்தனை ஃபாலோவர்ஸ் நமக்கு இருக்காங்க நம்ம கிளான்ல. நமக்கு நீயே லீடரு, நானு, உன்னுடைய அம்மா, அப்புறம் சிஸ்டர்ஸ், இவங்க எல்லாரும் தான். உன்னுடைய 4 தங்கச்சிக்கு போதாதா? ஆனா கம்மியா இருக்காங்களே. கவலைப்படாத, நீ மட்டும் அந்த போட்டியில ஜெயிச்சு பேர் வாங்கிட்டேன்னு வச்சுக்கேன். அதுக்கப்புறம் நம்மளுடைய கிளானுடைய மிகப்பெரிய பிராண்டா மாறிடும். எல்லாரும் வந்து சேருவாங்க, உங்ககிட்ட நிறைய விஷயத்த கத்துப்பாங்க. நமக்கு நிறைய வேலைக்காரங்க வந்துருவாங்க. இடத்துல முக்கியமா சொல்லனா ரிவர்ஸ் ஸ்கில்னு ஒன்று இருக்கு. அதை நீ கண்டிப்பா பயன்படுத்தணும். ஏன்னா ஹை லெவல் சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே ஒன்னால அந்த இதுல தாக்கு பிடிக்க முடியாது இந்த நிலைமையில இருந்தீங்கன்னா. அதுக்காக நீ கடுமையான முயற்சி பண்ணினா அதை அடைய முடியும். ஏன்பா இன்னும் 3 மாசம் தான் இருக்கு, அதுக்குள்ள என்னால பண்ண முடியும் நினைக்கிறியா? உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீலினுடைய ஸ்பெஷல் ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே நீ எப்படி பயன்படுத்தணும்ன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அதுக்காக நீ பலசாலி ஆகணும். கடுமையான முயற்சி இல்லைன்னா நம்மளுடைய கிளான் அழிஞ்சிடும் மகனே, புரிஞ்சுதா? அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல, அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு நாள் விடாம அவன் பாட்டுன்னு ட்ரைனிங் எடுத்துட்டே இருக்கான். அது புஷ்அப், சிட்அப்ஸ், எக்ஸசைஸ் தான். இதனால அவனுக்கு தேவையான பவர்ஸ் எல்லாமே இன்னும் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. நாட்களும் கடந்து போகுது. மகனே என்னடா ஆச்சு, உன்னுடைய எனர்ஜி ஸ்டோர் பண்ணிட்டு எல்லாத்தையும் அடுத்த கட்ட போட்டி கிளம்பலாமடா, எப்படி ப்ரிப்பேர் பண்ணிடுற மாதிரி. அதுக்கப்புறம் அவரு கேட்க, அதுக்கப்புறம் அவன் பார்த்தா கெட்டதெல்லாம் வச்சு நேரம் விளாக்குறான். பாடி பில்டராட்டம் தலைவன் பார்த்தா எதுவும் பெருசா பண்ணாம மிகப்பெரிய போஸ்டர் ரெடி பண்ணிடுறான் பாடி பில்டிங் வந்த மாதிரி. அதுக்கப்புறம் அவங்க அப்பா கடுப்பானத்துல போட்டு தர்ற மாதிரி அடிச்சு சாட்டை எடு சூடு போடுன்ற மாதிரி போடுற போட்டுல பார்த்தா அவன் ட்ரைனிங் பலமா பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் எல்லாமே கரெக்ட் தான் நீங்க சொன்னது எல்லாமே. ஆனா நீலனுடைய எம்பரர் பவர் நல்லா தானே இருக்கும், அது என்ன வரேன் இப்ப வேணாம். அவன் இன்னும் அடல்ட் ஸ்டேஜ் அடையல. அவன் ஒன்ன மாதிரி தான் குறும்புக்கார பையல இருக்கான். இப்போது நிலைமையில உங்களால 2 பேரோட சேர்ந்தா கூட தோக்கடிக்க முடியாது அவனை. நீ போனி நான் செத்துருவேன். என்ன சொல்றீங்க? நான் செத்துருவேனா? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, நான் போறேன். என்னடா பேசுற? வேணாடா, போன திரும்ப வர மாட்டேன். நான் அதுக்கு அனுமதிக்க மாட்டேன். நான் உன்னை ரிஸ்க் எடுக்க விரும்பலடா. எனக்கு நல்லாவே தெரியும்பா. ஆனா அப்படின்னு செங்கோடி முகத்தை பார்த்துட்டு அவங்களுக்கு நான் உதவி பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு ரொம்ப மன தைரியத்தோட சொல்றதை பார்த்துட்டு அவங்க அப்பாவும் இதை கேட்டுட்டு சந்தோஷமாயிரு. சரி ஓகேடா, உதவி பண்ணு. அப்ப அது உண்மையிலேயே என் ஃப்ரெண்டு அதனால தான் கேட்கறேன். பரவாயில்லடா, நீ போ, பத்திரமா சண்டை போடு. ஓகே பண்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவனும் சொல்ல, இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த கரெக்ட் நாய் இன்னொரு பக்கம் ஜம்ப் பண்ணி சம வேகமா இவங்க அட்டாக் பண்ண வரான். பின்னாடியே பார்த்தா அந்த தலைவனுடைய ஃபேமிலியரும் வருது. பெட்டும் வர இந்த கிழமை பார்த்து
பார்த்து ஷாக்கார டேய் யாரா நீ நான் உன் பாட்டனா சொல்லிட்டு கத்திக்கிட்டே அது வர இது எப்படி இங்க வந்துச்சுன்னு சொல்லிட்டு செங்கும் ஷாக்காவேன் ஏன் நான்லாம் உதவி பண்ணக்கூடாதா நான் உனக்கு நீ இதுல சாக கூடாதா அப்படின்ற மாதிரி இதுக்கப்புறம் பார்த்தா இவங்க 2 பேரும் அலைன்ஸ் வச்சுட்டாங்க நீ ஏன்டா எங்களுக்கு உதவி பண்ண ஆசைப்படுற ஏதோ கடவுள் மாதிரி வந்துட்டு ரொம்பவும் நன்றிடா அப்படின்னு அவன் அழுதுன்னு சொல்ல சரி ஓகே ஃபர்ஸ்ட் இவனை கதையை முடிப்போம் அதுக்கப்புறம் டிராகனும் பார்த்தா மேலே அவனை எழுத்துன்னு பார்க்க தன்னுடைய பவரை மேலே செலுத்தலாம் பார்க்கும் ஆனா தரையில தான் விழும் அது மொத்தம் டேய் சின்ன ஸ்னேக்கே ஒரு நாள் எதுவும் பண்ண முடியாது ஏடா கூடமா குறி வைக்க கூட தெரியல உனக்கு நான் உன்னை அடிக்கிற மாதிரி பண்ணு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனுடைய எலும்புகளை வெளியே வர வச்சு அட்டாக் பண்ண ரிவர்ஸ்கல் எம்பரர் கிளாஸ் எனக்கு முன்னாடி ஒன்றும் கிடையாது அந்த கிழமை அசால்ட்டா சொல்றான் அவ ஒன்னே அடிச்சிடான்ல ஆமாடா ஆடிச்சிட்டான்டா சரி ஓகே இதனால் வரைக்கும் நம்ம ஒத்துமையா இருந்தோம்ல அவன் நம்மள பெருக்க பாக்குறான் உன்கிட்ட இருந்து அவனை நான் கொல்லாம விட மாட்டேன் பார்த்துட்டேரு சரி ஓகே அந்த 10 பாயிண்ட்ஸ் எனக்காக கூட அதுக்கப்புறம் அதை ரிலீஸ் பண்ற பாயிண்ட்ல பார்த்தா தலைவனுக்கு பவர் இன்னும் அது இன்க்ரீஸ் ஆயிடுது அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ மைனஸ் லெவல்ல உனக்கு பவர்ஸ் இன்னும் அதிகமாகுது இது ஒரு டார்க்னஸ் பவர் மாதிரி தான் இது மோஸ்ட் ஆஃப் தி ஈவில் க்ளோஸ் மூவ் தான் என்ன பண்றான் பாப்போம் என் பையன் அப்படின்ற மாதிரி அப்பங்காரன்னு சொல்ல அதுக்கப்புறம் பையங்காரன் ஜம்ப் பண்ணி போயிட்டு ஒரு குத்து கொடுப்பான் பாருங்க அந்த கிளம்ப அப்படியே மாட்டியாயிடுவான் எவ்வளவு தெரிந்தே அட்டாக் பண்ணிருவேன்னு சொல்லிட்டு அந்த கிளம்ப பதிலுக்கு அட்டாக் பண்ண விட மாட்டேன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணிருக்கும் போதே பார்த்தா அவனுடைய சக்தியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறையா டேரக்டாவே அடி வாங்கிட்டான் அதுக்கப்புறம் அவங்ககிட்ட இன்னமும் பவர்ஸ் இருக்கிறதுனால அவன் ஜம்ப் பண்ணி வர பவர் எல்லாமே இன்னொரு பக்கம் தடுக்க விட்டு போன பவர் இப்ப திரும்பியும் கனெக்ட் ஆயிடுச்சு ஒன்னா சும்மா விட மாட்டான்ற மாதிரி அதுக்கப்புறம் கோவத்தோட திரும்பவும் வந்தாலும் ஏஞ்சி வந்து அட்டாக் பண்றான் தன்னுடைய ஸ்கெல்லை பயன்படுத்தி இதுல அவனுக்கு பயங்கர அடிப்பட மகனின்ற மாதிரி அப்பங்காரனும் ஃபீல் பண்ண ஆனா அதுக்கப்புறம் இருந்தாலும் பார்த்தா பார்க்கவே நம்ம இரண் ஏகர் மாதிரி இருக்கான் அட்டகன் டைட்டில் லாஸ்ட் ரம்பிளிங் வரல அந்த மாதிரி இருக்கான் அவனுக்கு நம்ம உதவி பண்ணியாங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் செங்கு தன்னுடைய பெட்டு அனுப்ப வேணா வராதிங்க வந்தா செத்துருங்க ஆனா அந்த ஆளு இன்னொரு பக்கம் அடிச்சிடும் இந்த பெட்டியும் நல்ல ஒர்க் பண்ண இப்ப நீ செத்த கடைசி வார்த்தை எதுனா இருக்கா குட்டி பையா இருக்குடா உன் கதை முடிக்கிறதுடா அதுக்கப்புறம் அனுஎம்எஸ் 30 years ஆகும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட எல்லா விதமான பவரையும் ஒட்டு மொத்தமா இறக்குறான் தலைவந்தத்துல அதிகப்படியான இதுக்கு காசு செலவாகும்டா பவர்ஸுக்கு பரவாயில்ல பாத்துக்கலாம் சொல்ல அதுக்கப்புறம் அவனுக்கு ஒட்டு மொத்தமான பவர்ஸ் வந்ததுனால செல்லு எல்லாமே ஈஸியா வடிக்கிறான் இவனுக்கு மூஞ்சில ஒரு கிக்கு கொடுக்க துறையிலே போட்டு மொத்தி எடுப்பான் அப்புறம் தூக்கி பிடிச்சி துவச்சி எடுக்கிறான் சாவடா அப்படின்ற மாதிரி அடிக்க இன்னொரு பக்கம் பார்த்தாலும் யோவும் பாண்டா கையில பிடிச்சிட்டு இருக்கான் அவளுக்கு பிளட் ரொம்ப லீக் ஆயிட்டு இருக்கு அவன் சண்டை போடுறதுக்கு தயாரா இருக்கான் ஆனா இப்ப வேணான்றான் எங்க விளைஞ்சிட்டு இருக்கா ஒயிட் பாண்டா அவன் கூட ஜாலியா விளையாடணும்னு எனக்கு ஆசையா இருக்கு வா அதுக்கப்புறம் அவனும் பார்த்துட்டு இருக்க இவன் ப்ரெடிக் பண்றான் இந்த இடத்துல இருக்கான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பாறையை உடச்சி இவனை வந்து அட்டாக் பண்ண கடிச்சு எடுக்கிறான் ரத்தத்தை மொத்தத்தையும் அவன பக்கம் ரத்தம் கக்கிட்டு இருக்கேன் வா கண் கொள்ளா காட்சி ஹான்வன் வேணாடா இப்போ உன் கதையை முடிக்கிறதுக்கான நேரம்டி இன்னொரு பக்கம் அவ்வளவு பார்த்துட்டு இருக்கும் போது பயமா இருக்கு அவளுக்கு எதையும் வேகமா பதப்படன்னு துடிக்குது இன்னொரு பக்கம் ஆண்முன்னால சுத்தமா முடியலன்ற விஷயத்த பாக்குறான் அப்ப அந்த ஒரு சமயத்துல தன்னுடைய பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறா நம்ம ஹீரோ ஃபேங் தான் எங்க பாரு எல்லாரும் உனக்கு எப்படி வேணா சொல்லட்டும் பட் ஆனா நீ ஒரு நல்ல ட்ரெயினரா இருக்கணும்னா உன்னுடைய பெட்டை நீ புரிஞ்சு வச்சுக்கணும் அதுக்காக நீ உயிரை கொடுக்க கூட தயாரா இருக்கணும் அது மட்டும் இல்லாம உனக்குள்ள அந்த பொட்டன்ஷியல் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனால கடைசி வரைக்கும் விட்டு கொடுத்துறாத ஏதோ ஒரு காரணமா வச்சு அதுக்கப்புறம் பார்த்தா அவளுடைய எதையும் வேகமா துடிக்க ஒட்டுமொத்த பவர் இறக்குவா இவ எப்படி இப்ப டக்குன்னு ஸ்ட்ராங் ஆகணும் சொல்லி உணவு பக்கம் பாக்குறேன் அப்புறம் அந்த பாண்டா பைப்பிலையும் பார்த்தா கண்ட்ரோல் எழுதிட்டு பவ கண்ட்ரோல் போனதுனால ஃபைட்டு போட்டு அடிக்கிறதுக்காக தயாராப்பா பாருங்க இந்த பேரசைட்டை போச்சு ஒரு இழுப்பான் இதனால அந்த பாண்டா கிட்ட அவனும் க்ளோஸ் அப்ல வரேன் எந்த ஒரு சமயத்தை பயன்படுத்தல நம்ம பாண்டாவும் அவனுக்கு ஒரு நெத்தி அடி மாதிரி சொல்லி வைப்பான் பாருங்க மூஞ்சிலேயே அவ்வளவுதான் தரமா இருக்கும் அந்த சீனு அவன் அப்படியே சட்னி ஆயிடுவான் போதையில படுத்துட்டு இருக்க ஆசாமி மாதிரி ஆயிட்டான் பாண்டாவதுக்கு அப்புறம் அவளை தூக்கின்னு பார்க்க அந்த பேரசைட் இன்னமும் உயிரோட இருக்கேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம செங்கு அந்த தம்பிக்கு நன்றி சொல்றதுக்காக வருவான் ஆனா இவனும் டேய் பிரேஸ்லெட்ல நம்ம தள்ள முடியாதுடி அது நான் எடுத்தேன் ஃபர்ஸ்ட் சரிடா ஒரு பிரச்சனை இல்லை பிரேஸ்லெட்டை நீ எடுத்துக்கோ நான் அதுக்காக ஒன்னும் உங்ககிட்ட வரல உனக்கு நன்றி சொல்றதுக்காக தான் வந்தேன் ஏன்னா நீ என்ன காப்பாத்துறதுக்கு நன்றி அப்படியா ஓகே அப்படி அது என்ன சொல்ல என்னடா சாய்ந்து இருக்கேன் கிட்டத்தட்ட 50 பாயிண்ட் எனர்ஜி நான் இழந்துட்டேன்டா அதுக்கு பரிகாரமா நீ இதை எனக்கு கொடுத்து நல்லா இருக்கும் எப்படியாச்சும் எனக்கு பார்த்து பண்ணி விடாடி அப்படின்னு மாதிரி இது பழமை ஹீரோ இன்னொரு பக்கம் இந்த லேடி கூட சண்டை போட்டுட்டு இருக்கேன் அந்த ரூட் பெட்டை பயன்படுத்தி அப்படியே மேல பறப்பான் இன்னொரு பக்கம் அவன் மூஞ்சில அடிக்க அப்புறம் அந்த லேடியை பிடிக்க சொல்லிடுவான் அதுவும் பிடிச்சி வைக்க இதை பயன்படுத்தின ஹீரோவும் தன்னுடைய ஃபயர் பட்டை வெளியே வர வைக்கிறான் அதுக்கப்புறம் அதை பார்த்தா ஒரு ஸ்வாடா மாத்த உன் கதை இதோட முடிஞ்சது சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவகிட்ட போயிட்டு ஒரே ஒரு அடி தான் அவ கதை அதோட காலி இன்னொரு பக்கம் நம்ம பெட்டும் பார்த்தா கீழே விட என் ஓனரை விட மாட்டான்ற மாதிரி அதுவும் பிடிச்சிது அதுக்கப்புறம் வந்து ஹீரோவும் கோ நல்லா தானே இருக்கேன் டாங் பரவாயில்ல ரொம்ப நன்றிடா பிரதர் டாங் நம்ம கூட போய் சேர போறாருப்பா அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல அவளை கீழே போட்டுறான் என்னடா பண்ற அவளுக்கு கால் வலியில் வலிக்க போதுரா எந்த அவன் பிரேஸ்லெட் நீ எப்படி இதுக்கப்புறம் நான் வந்து இந்த போட்டியை விட்டு விளங்க போறேன் ஏன்னா இதுக்கப்புறம் கோஸ்ட் கில்லிங் சீக்ரெட் கிளான்ல இதுக்கப்புறம் நான் வேலை பார்ப்பேன்னு தெரியுது அப்ப நீங்க எங்க கூட வந்துருங்களேன் திரும்ப இல்ல நான் கூசார் சீக்ரெட் கிளான்ல இருக்க போறேன் ஏன் இப்படி சொல்றீங்க மாதிரி சோகமாவே வைத்தியகாரி நான் அந்த இடத்துக்குள்ள உள்ள இல்லனா எப்படி என்னால வந்து மாஸ்டர் ஃபேங்கோட இறப்புக்கு பின்னாடி என்ன ரகசியம்ன்றது க்ளூ தெரிஞ்சுக்காம ஒடுக்க முடியும் உங்க கூட வந்துட்டு நான் எப்படி என்னை உள்ள சேர்ப்பான் அவங்க கிளான்ல இருந்தா மட்டும் என்னால தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்ல அவன் அதுக்கப்புறம் கிளம்புன பிறகு இன்னொரு பக்கம் இந்த பாசம் இதெல்லாம் பாக்குறான் எல்லாம் குப்பைங்க தான் ஒண்ணுத்து கொலைக்கல இதெல்லாம் யூஸ் பண்றது தகுதி இல்லாத நாய்ங்க நான் கூட வச்சிருந்தேன் விட மாட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க 3 பேர்கிட்ட இருக்கிற பெட்டு எல்லாத்தையுமே இவன் ஒன்ன திருட்டி கம்பைன் பண்ணி மிகப்பெரிய ஆளா வருவான் பாருங்க அந்த இடமே பார்க்க வினோதமா மாற கேம் ரொம்ப போரிங்கா போகுது இதை சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு தன்னுடைய லேசர் பவரை பயன்படுத்தி மிகப்பெரிய அட்டக்க வானத்துல இருந்து ஆயிட்ட தண்ணியில பண்ண ஹீரோ இதை பார்த்துட்டு வேணாம் மாதிரி சொல்ல என்ன பண்ணாவன் இல்ல அவன் கரெக்டா பண்ணிருக்கான் இந்த டர்ட்டில் தான் அவன் குறி வச்சு தாக்கிருக்கான் இதனால அந்த டர்ட்டில் ரொம்ப பாதிக்கப்படுறதுனால அப்படியே தண்ணிக்குள்ள இறங்க ஆரம்பிக்குது ரொம்பவும் ஸ்பீடா தீவு பார்த்தா உடனே முழுக ஆரம்பிக்குது கூடவே எல்லாரும் தண்ணி உள்ள முழுக ஆரம்பிக்க ஆனா இங்க வந்து பாருங்க சடன்லி இந்த ஐலாண்ட் வந்து ரொம்ப சீக்கிரமா முழுக ஆரம்பிக்குது கவர்னர் என்னாச்சு இல்ல
இது சிசாய் பிரஜெட்டோடையது அவன் வேலை தான். சரி ஓகே, உடனடியா குரூப் 5, 6, 7, 8 எல்லாருமே தண்ணிக்குள்ள மூழ்கி இருக்கிற லம்லோடியா எக்ஸாமினர் எல்லாரையுமே காப்பாத்துங்க, ரெஸ்கியூ பண்ணுங்கன்னு சொல்ல இன்னொரு பக்கம் பார்த்து கோபம் தண்ணிக்குள்ள போயிட்டு மூழ்க ஆரம்பிக்கிறான். தன்னால் முடிஞ்சளவுக்கு மூச்சு இழுக்க பிடிக்கிறான். ஆனா அந்த ஒரு சமயத்துல நம்ம ஹீரோவை வந்து காப்பாத்த அவளுக்கு தன்னுடைய ஓல்டு மாஸ்டர் தான் ஞாபகத்துக்கு வரான். இன்னொரு பக்கம் இந்த தலைவர் தண்ணிக்குள்ள மிக்கிட்டு நம்ம செங்க போய் இவ்வளவு காப்பாத்த யாராவது கம்யூனிட்டி போய் அவன் சும்மா விட மாட்டான். இரா திரும்பி போயிட்டு பூஸ்ட் சாப்பிட்டு வந்து உன தூக்கி போட்டு மிதிக்கிறேன். இல்ல இப்போதைய நிலைமை நம்மளால எதுவுமே பண்ண முடியல. பிரேஸ்லெட் எல்லாமே தண்ணியில் நனைஞ்சிச்சு. கண்டிப்பா நம்ம எல்லாரும் எலிமினேட் ஆக போறோம். ஏய் நீலன் என்னமோ போ வா, நம்ம இந்த தோட்டு பறப்போம். அவனே மயக்கத்துல தண்ணி பயத்துல இருக்கிறான். அவனை போயிட்டு நீ பறப்போனீங்க பசங்களா பேனிக் ஆகாதீங்க, நாங்க உங்களை காப்பாற்றணும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனை வந்து காப்பாத்த இன்னொரு பக்கம் பார்த்தா அவளும் அவங்க கிட்ட போயிட்டு சியா கேப்டன் எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்றீங்க, கேம் சீக்கிரம் முடிக்கணும் கண்ணுங்களா, ஏன்னா இப்பவே நீங்க சொல்லுங்களா ஒரு ரிசல்ட். இப்போ தண்ணிக்குள்ள இருக்கிற எல்லாருமே மூழ்கிட்டாங்க, யாரும் மிச்சமேதி கிடையாது, எல்லாரும் எலிமினேட் ஆயிட்டாங்க. நான் மட்டும் தான் இப்ப மேல இருக்கேன். கண்டிப்பா நான் தான் இதுல வின்னர், அனௌன்ஸ்மெண்ட் கொடுங்க, நான் தான் வின்னர். அதுக்கப்புறம் வந்து எல்லா விதமான ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அதிர்ச்சி தர வகையில எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு நோட்ஸ் கவனமா கவனிங்கன்னு சொல்ல கேட்டுக்கோங்க, எல்லாரும் தோத்து போயிட்டீங்க தான் சொல்ல போறான்ற மாதிரி இவன் சொல்லுவான். ஆனா அடுத்த கடமை வேற விஷயம் நடக்கும். அந்த எல்லாரும் தோத்து போயிட்டீங்க, ஆனா ஒரே ஒரு கண்டஸ்டன்ட் மட்டும் என்னமோ கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு, அவர் இன்னும் எலிமினேட் ஆகல, யாரவன் அப்படின்ற மாதிரி இவன் பார்த்து கடுப்பவன். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இதுல நம்ம ஹீரோ தீவுக்குள்ள தான் நின்றுட்டு இருக்கான். பாடா இன்னைக்கு நீ நான் ஒரு கை பார்த்துலான்ற மாதிரி அவனும் பார்க்க தக்காளி இந்த சீனே வேற லெவலா இருக்கும். அதோட எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, சேர்ந்து வீடியோ அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தாலே கப்பட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க விலைக்கு நாள் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் ஒரு அடுத்த வீடியோ எல்லாமே நோட்டீஸ் வரும். கண்டிப்பா சொல்றேன், அடுத்த எபிசோடு பிரமாதமா இருக்க போது சண்டை எல்லாமே. கூடவே அடுத்த எபிசோடு தான் இந்த சீசனுடைய ஃபைனல் எபிசோட். சீசன் 2 வருமானு கேட்டீங்கன்னா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது வந்து நான் அடுத்த எபிசோட்ல சொல்றேன் வருமா இல்லையன்றதை. முடிஞ்சளவுக்கு அதையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் நம்மளுடைய சேனல் நிறைய ஆன்லைன் சீரிஸும் போட்டுருக்கோம், அதுவும் பார்த்து சப்போர்ட் பண்ணீங்கன்னா அதுவே எனக்கு போதும். சரிங்க, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.